Hi friends, how to cook சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நண்டு கிரேவி. காரசாரமான நண்டு கிரேவி நம்ம எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது பட்டை 2 பீஸ், கிராம்பு 3, ஏலக்காய் 2, அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாவை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கிளறிட்டு 2 தக்காளியை நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ மசாலா மாதிரி நம்ம கிரேவியை நம்ம அரைக்க போகிறோம், அதுலேயும் நான் ஒரு தக்காளி சேர்க்குறேன். அதனால் நான் இதில் 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்ச நேரம் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம கிரேவியை நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க, ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு அது போட்டுக்கிறேன். போட்டுட்டு கசகசா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். முந்திரி ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் உடச்சக்கடலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 3 எடுத்துருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம தக்காளி வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த கிரேவியை அதில் சேர்த்துடுறேன். நம்ம பச்சையாக எல்லாம் அரைச்சதுனால இந்த கிரேவியை சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்த்தா காரசாரமாக இருக்காது, அதனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக நான் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி, நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு பொடி நான் பாதி சேர்க்குறேன், பாதி வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம், நல்லா காரசாரமாக இருக்கும். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா ஸ்மெல்லோட வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா ஸ்மெல் வாசனைலாம் ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு. நல்லா கலந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி, நான் இன்றைக்கி கிரேவின்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கிலோ நண்டை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம கிரேவியாக இருக்கிறதுனால இந்த திக்கு வந்ததும் நண்டெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. காரசாரமான இந்த மாதிரி நண்டு கிரேவியை நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கிளறிடலாம். நண்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் ஒரு 1/4 மணி நேரம் போல் இது வேகட்டும். இப்போ நம்ம நண்டை நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். இப்போ நான் 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா நண்டு சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். காரசாரமாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாதி மிளகையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நண்டு கிரேவி செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போவே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சளி பிடிக்காது. சளி இருந்தாலும் சரியாயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை ஃபைனலாக நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம நண்டு கிரேவி சூப்பராக இப்போ இந்த ஸ்டேஜுக்கும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நண்டு கிரேவி எந்த அளவுக்கு நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ட்ரை பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு, நல்லா காரசாரமாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.